என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கும் இந்த துன்பத்தை நினைத்து மனம் கலங்கி போய் நிற்கிறாய். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நடுக்காட்டில் விட்டது போல் நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னுடன் இருப்பதையும் நீ இந்த பயத்தில் மறந்துவிட்டாய். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பாதத்தை நீ சரணாகதி அடைந்துவிடு. உனக்கு நான் ஒருவனே சாட்சியாக இருப்பேன். இப்பொழுது வந்திருக்கும் இந்த துன்பத்திற்கான வழி உன் கண்முன்னே நான் காட்டினேன். ஆனாலும் மனக்கலக்கத்தில் நீ அதை தவறவிட்டு விட்டாய். என் முன்னால் அமர்ந்து கொள். நான் சொல்வதை மட்டும் செய். என்னுடைய 108 மந்திரத்தை உன் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக சொல். இந்த 108 மந்திரம் சொல்லி முடிப்பதற்குள் உனக்கு உன்னுடைய பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழி உன் கண்ணெதிரே தெரியும். கலங்கி நிற்கும் போது உனக்கு வழி தெரியாது. கலங்கிய குட்டையில் முகம் தெரியாது. தெளிந்த நீரோடையில் உன்னுடைய முகம் தெரியும். இப்பொழுது நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். நீ கலங்காமல் நான் சொல்வதை செய். என் முன்னால் உட்கார்ந்து விட்டாயா? உட்கார்ந்து 108 அஷ்டோத்திரங்களை சொல். பொறுமையாக சொல். படபடப்புடன் சொல்ல வேண்டாம். பொறுமையாக சொல். உன் மனதிலிருந்து பொறுமையாக சொல். சொல்லி முடித்துவிட்டு எழுந்துவிடு. உனக்காக நான் அந்த வழியை காட்டுகிறேன். அந்த வழியில் நீ சென்று உன்னுடைய இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வெளியே வந்துவிடு. இது நான் உனக்கு சொல்லும் மந்திரம். நீ உடனடியாக இதை செய். தினமும் நீ இதை செய்யலாம். பிரச்சனை இருக்கும்போது மட்டும் செய்ய வேண்டியதில்லை. தினமும் இதை செய்து கொண்டே இரு. உன் மனம் ஒருநிலைப்படும். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழியும் கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள். சாயப்பா உனக்கு வழி சொல்லிவிட்டேன். இதை செய்வதும் செய்யாததும் உன்னுடன் இருக்கிற உன் மனம்தான் இதை செய்யும். அப்பா வழிகாட்டி விட்டேன். அந்த வழியே செல். உன் துன்பங்கள் தீரும். ஓம் சாய்ராம்.